ஒரு ஜோதிடம் நேசிச்சா மட்டும்தான் ஜோதிடர் ஆக முடியும். நாம இப்போ 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி ஜோதிடம் நம்மளை நேசிச்சா மட்டும்தான் நாம ஜோதிடர் ஆக முடியும். அது வரைக்கும் அது பின்னாடி அதை நேசிக்கிறதுக்காக ஒரு பையனும் பொண்ணு லவ் பண்ணுற மாதிரி போய்கிட்டே இருக்கணும். அஸ்தங்கமாக இருந்தாலும் சரி, திதிசூன்யமாக இருந்தாலும் சரி, அது என்ன கிரகம் மட்டும்தான் பார்த்துக்கணும். அதாவது அது அனுபவ கிரகமா, இல்லை நமக்கு அனுபவத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய கிரகமா, இல்லை அது சின்ன வயசு கிரகமா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்கணும். இதில் சுக்கிரனும் சூரியனும் செவ்வாய் இருக்கிறதுனால சுக்கிரன் அக்காவை எடுத்துக்கிறோம், சூரியனை காலச்சக்கரத்துக்கு 5 எடுத்துக்கிறோம், குழந்தைய எடுத்துக்கிறோம். செவ்வாய் நீச்சமாக இருக்குன்னா அங்கே ரத்தம் பங்கப்படணும்னு எடுத்துக்கிறோம். எடுக்கிறப்ப உங்கள் அக்காளுக்கு குழந்தை இல்லையான்னு கேட்குறேன். ஆமாங்க. அப்போ எந்த ஒரு கிரகமும் உயரத்தில் இருந்தால் அது உயர்வை தரும். ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சன்களின் பாதகமலம் தொட்டு ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி, இப்போ ஒரு சின்ன விஷயம், நான் இங்கே எதுவும் ப்ரிஃபர் பண்ணிட்டு வரல, இருந்தாலும் இப்போ ஐயா சொன்னாருங்கிறதுக்காக, இப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பகை, நீச்சம், அஸ்தங்கம், திதிசூன்யம் என்ன வேணாலும் ஆயிருக்கட்டும், அந்த கிரகம் லக்னத்திலிருந்து உயரமாக இருந்தால் அந்த திசை அவங்களுக்கு கை கொடுக்கும். அந்த கிரகம் லக்னத்திலிருந்து உயரமாக இருந்தால், உயரம்னா என்ன, ஏறி இருக்கணும், இறங்கி இருக்கக்கூடாது. ஏறி இருக்கிறதுனா லக்னத்தை கடந்து கடந்து போகிறது. இப்போ ஒரு 10ஆம் அதிபதி சூரியனாக இருக்கார் வச்சிங்க, விருச்சிக லக்னம்னு வச்சிங்க, 10ஆம் அதிபதி சூரியனாக இருக்கார். அந்த 10ஆம் அதிபதி போய் 7ல் இருக்கார். அப்போ 7ல் பகை வீட்டில் இருக்கார், சுக்கிரன் வீட்டில். அப்போ அவர் பகை வேலையை செய்வாரா, இல்லை அவர் அவரை உயரத்துக்கு கொண்டு வருவாரா அப்படின்னு எடுக்கிறப்ப அந்த இடத்துல பகைத்தன்மையை எடுக்கக்கூடாது, உயரத்துக்கு கொண்டு வருவார் என்று. ஏனென்றால் அவர் உயரத்தில் இருக்கிறார், அது இல்லாமல் லக்னத்தை பார்க்கிறார், அவர் உயரத்தை தான் கொடுப்பார். அப்போது எந்த ஒரு கிரகமும் சரி தன் லக்னத்திலிருந்து வளர்ந்து, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு படியில் ஏறுறோம், ஏணியில் ஏறணும்னா 1வது 2வது 3வதுன்னு உயரமாக ஏற ஏறத்தானே உயரமாக போவோம். கீழே இறங்கிட்டு வரும்போது உயரமாக போக மாட்டோம்ல. அப்போ எந்த ஒரு கிரகமும் உயரத்தில் இருந்தால் அது உயர்வை தரும். அது நமக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, இந்த பகை நீச்சமாக இருந்தாலும் சரி, அஸ்தங்கமாக இருந்தாலும் சரி, திதிசூன்யமாக இருந்தாலும் சரி, அது என்ன கிரகம் மட்டும்தான் பார்த்துக்கணும். அதாவது அது அனுபவ கிரகமா, இல்லை நமக்கு அனுபவத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய கிரகமா, இல்லை அது சின்ன வயசு கிரகமா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்துக்கணும். இப்போ ஒரு உயரமாக இருக்கக்கூடிய கிரகம், அந்த கிரகம் நம்ம ஜாதகத்துக்கு அதாவது வலிமை பொருந்தியதாக பின்தள்ளிய கிரகமாக இருந்தால், இப்போ சூரியன் விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் எடுத்தீங்களே, அவர் சின்ன 6 வயசு கிரகம், அவர் 6 வயசு கிரகம். அப்போ இந்த சின்ன வயசில் நடக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் அவருக்கு தடுமாற்றத்தை பண்ணுவார். எப்படி? சின்ன வயசில் நடக்கக்கூடிய கிரகம். அதே அவர் போய் இருக்கக்கூடியது உயரமாக இருக்கிறார், அவர் 10 குடையவர் 7ல் இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். இந்த 10 குடையவர் அவர் என்ன பண்ணுறாரு, மீண்டும் அனுபவத்தில் போய் உட்காந்துருக்கார். 10ஆம் இடங்கிறது அனுபவம். அப்போது இந்த அனுபவத்தை அவர் எப்போ கொடுப்பார், அந்த அனுபவ வயதில் கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த அனுபவ வயதுனா என்ன ஒரு வயது எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 40 வயசுக்கு மேலே, 35 வயசுக்கு மேலே, அந்த மாதிரி வயசுலேருந்து அவர் உயரத்தை கொடுக்கக்கூடியதும் நல்ல துணையை கொடுக்கக்கூடியதும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் அந்த சூரியன் செயல்படுத்துவார். அப்போ அந்த சூரியன் அங்கிருந்து யார் யார் சூரியன் கூட தொடர்பு கொள்கிறாங்களோ அந்த கிரகத்துடைய அமைப்பிலையெல்லாம் அந்த பாவகத்துடைய ஆதிபத்திய குணத்திலையும் காரக குணத்திலையும் நமக்கு நல்லதை செய்வார். இப்போ சூரியன் இப்போ உயரமாக இருந்து இப்போ 7ல் இருந்து லக்னத்தை விருச்சிக லக்னத்தை பார்க்குறாருன்னா, அந்த சூரிய திசை வரும்போது அவருக்கு தலைவருங்கிற போஸ்ட் வந்துடும், தலைவருங்கிற போஸ்ட் வந்துடும். அந்த சூரிய திசை அவரை வலிமைப்படுத்தும். அப்போ அங்கே பகை வீட்டில் இருக்காங்கிறதுக்காக பகையை சொல்லுவார்னு சொல்லிடலாமா? அப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னை காட்டிலும் உயரமாக இருந்தால், ஒரு லக்னத்திலிருந்து வளர்ந்த இடத்தில் இருந்தால் வளர்ச்சியை தரும். இது எல்லா கிரகத்துக்கும் சமம். இது இப்போ நிறையா அதாவது பொதுவாக இந்த சூட்சமங்கள் வெளியில் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, தெரியாது. இதை நான் அனுபவபூர்வமாக நிறையா ஜாதகத்தில் உணர்ந்து எடுத்து அதை செயல்படுத்தி பார்க்கும்போது வெற்றி பெற்றதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஆறாம் இடத்துல சூரியன் உச்சமாக இருந்தால் அவர் அதிபுத்திசாலியாக இருப்பார், அதிபுத்திசாலியாக இருப்பார். அதாவது ஒரு தொழில் இல்லைனாலும் இன்னொரு தொழிலில் எப்படியாவது திறமைப்பட வளர்ந்துடலான்னு முயற்சி பண்ணுவார். ஒரு தொழிலை விட்டு ஒரு தொழிலுக்கு மாறிக்கொண்டே இருந்தாலும் அவர் அவர் பின் வாழ்க்கையில்
இப்போ வந்து அது என்ன வீடுன்னு நம்ம பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு உண்டான கிரகத்துடைய அமைப்பு எந்தெந்த பாவகத்தில் படுதோ அந்தந்த செயல்பாட்டில் அவர் வெற்றி பெற்றுவார்னு சொல்லலாம். அப்படியா? சரி. தயவுசெய்து சொந்த ஜாதகத்தில் யாரும் கருத்து கேட்காதீங்க. நம்ம பொதுவாக பதிவு பண்ணுறப்போ நீங்கள் மட்டும் உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிங்க. அதே மாதிரி இப்போ திருமணத்துக்குன்னு சொன்னோம்னா இப்போ எல்லோரும் வந்து 1, 5, 9ன்னு சொல்லுவாங்க, இல்லை 3, 7, 11ன்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் 2, 7, 10, 2, 4, 7, 10. ஒவ்வொருத்தருடைய திருமணமும் 2, 4, 7, 10 சம்மந்தப்படாமல் நடக்காது. இன்னொன்று 12 லக்னமும் சம்மந்தப்படாமல் திருமணம் நடக்காது. அது ஏன் 12 லக்னம் திருமணம் சம்மந்தப்படாமல் நடக்காதுன்னா, லக்னங்கிற நாம் 2ஆம் இடங்கிற குடும்பத்துக்காக, 3ஆம் இடங்கிற கையேந்தி, 4ஆம் இடங்கிற தாம்பூலத்தை பிடிச்சி, 5ஆம் இடங்கிற பெரியவர்களை நிச்சயிக்கப்பட்டு, 6ஆம் இடங்கிற வேலையால் வச்சு, 6ஆம் இடங்கிற பந்தலிட்டு, 7ஆம் இடங்கிற கலத்திரத்தை பண்ணி, 8ஆம் இடத்துல அந்தரங்கத்தில் பந்தப்பட்டு, 9ஆம் இடங்கிற தந்தை பாக்கியத்தை பெற்று, 10ஆம் இடங்கிற ஜீவனத்தை தாய்மையை அனுபவித்து, பிரசவத்தை பார்த்து, 11ஆம் இடங்கிற பெரிய சந்தோஷத்தை அனுபவிச்சு, 12ஆம் இடத்துல ஐந்து சயின்ஸோட சம்சாரியாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு 12 லக்னம் வேலை செஞ்சால் தான் ஒருத்தருக்கு கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா சிறப்பாக இருக்காது. அதில் இந்த 2, 4, 7, 10 மட்டும் நமக்கு முக்கியமாக சம்மந்தப்படணும். இல்லைன்னா திருமணம் பண்ணுறப்போ இந்த 2, 4, 7, 10 லக்னாதிபதியோட முகூர்த்தத்திலேயாவது திருமணம் வைக்கணும். அதே மாதிரி திருமண வயசு அப்படி தான். இந்த 2, 4, 7, 10 சம்மந்தப்படாமல் திருமண வயசு வராது, திருமண வயசு நடக்காது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து ஒரு 2001 இதை படித்து 2005 ஜாதகம் பார்க்குறேன். ஒரு 21 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அப்போது இந்த அனுபவத்தில் ஒரு 15 வருஷமாக இந்த திருமண விஷயத்தில் நான் எடுத்து கண்டுபிடிச்ச விஷயத்தை நான் பேசுகிறேன். நான் வந்து எல்லா பக்கம் உறுதியாக சொல்லுவேன், ஒருத்தருக்கு இத்தனை மணிக்கு ஒரு தாலி கட்டு வரேன் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லுவேன். சத்தியம். அவர் ஜாதகம் உண்மையாக இருந்தால் நான் சொன்ன வயசில் தாலி கட்டுவார், நான் சொன்ன நேரத்தில் தாலி கட்டுவார்னு உறுதியாக எழுதி கொடுப்பேன். நான் எல்லா ஜாதகத்துக்கும் எழுதி கொடுத்துருக்கேன். நடக்கலைன்னு என்ன கேளு அப்படிம்பேன். ஏன்னா எனக்கு என் தொழில் மேலே நம்பிக்கை அதிகம், கிரகத்து மேலே நம்பிக்கை அதிகம். கிரகத்து மேலேயும் தொழில் மேலேயும் என் ஜோதிடத்து மேலேயும் நம்பிக்கை அதிகம். நான் அதை நம்புகிறேன். நம்பினா தான் காப்பாற்றும். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஜோதிடருக்கு முக்கிய நாக்கும் வாக்கும். அதை கவனமாக கையாளணும். அந்த கவனத்தில் தான் நாம் வந்து தவறிடுறோம். ஜோதிடருக்கு ஜோதிடர் முயற்சியில் தான் முரண்பாடு இருக்குமே வழிய தொழில் ஜோதிடம் மட்டும்தான், இல்லையா? அது எந்த முறையாக இருந்தாலும் சரி. இப்போது எல்லா முறையிலையும் கற்று உணர்ந்தவர் தான் ஒரு முறையை நம்ம வந்து செயல்படுத்த முடியும். உணராதவங்க ஒரு முறையை செயல்படுத்த முடியும். இன்னொரு ஜோதிடம் ஜோதிடம் நேசித்தா மட்டும்தான் ஜோதிடர் ஆக முடியும். நாம் இப்போ 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி ஜோதிடம் நம்மளை நேசித்தா மட்டும்தான் நாம் ஜோதிடராக முடியும். அது வரைக்கும் அது பின்னாடி அது நேசிக்கிறதுக்காக ஒரு பையனும் பொண்ணு லவ் பண்ணுற மாதிரி போய்கிட்டே இருக்கணும், ஒத்தையடி பாதையில். அப்போ தான் 2 சக்கரமாக ரெட்டையடி, அதை ரெட்டை மாட்டு வண்டியை நம்ம ஓட முடியும். அதுக்காக என்ன பண்ணணும்? ஜோதிடமாக வாழணும். இப்போ நேற்று நான் பார்த்த ஒரு ஜாதகம், அது வந்து விருச்சிக லக்னம், தனுசு ராசி. அப்போ அவங்கக்கிட்ட வந்து எப்போ கல்யாணம் இவங்ககிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்க வந்து ஒரு ஆந்திராக்காரங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு தமிழ்காரங்க போய் உட்காந்துருக்காங்க, நம்ம பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசலை. அப்போ ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அந்த ஜாதகருக்கு வந்து இப்போ 39 வயசு. அப்போது அவருக்கு வந்து 2ஆம் அதிபதி குரு, அவர் 6ல் போய் உட்காந்துருக்கார் மேசத்தில். அதே மாதிரி இந்த 6ஆம் அதிபதி 9ல் போய் பாதகத்தில் உட்காந்துருக்கார், செவ்வாய் நீச்சமாக. அந்த இடத்துலையே 7, 12 கூடிய சுக்கிரன் வந்து உட்காந்துருக்கார் 9ல். 12 அதே மாதிரி அந்த வீட்டுக்கு 10 கூடவும் போய் தான் வீட்டுக்கு 12 சூரியனும் சேர்ந்து உட்காந்துருக்கார். அப்போ இந்த ஜாதகத்தையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இது எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு தோணுது. அப்போ நான் வந்து 19 சொல்லிகிட்டே வரேன், ஐயா இந்த அமைப்புக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 34 வயசில் ஒரு கல்யாணம் ஆகிருக்கலாம், இல்லைன்னா போன வருஷம் 38 வயசில் கூட ஒரு கல்யாணம் ஆகிருக்கணுங்க ஐயா, இல்லைன்னா தாலியை கட்டிட்டு அதாவது வீட்டுக்கு தெரியாமல் விட்டுட்டு வந்திருக்கலாம், ஆனால் ஒரு கல்யாணம் ஆகிருக்கிற மாதிரியே தெரியுதுங்க ஐயா. தொட்டும் தொடாமல் சொல்லிகிட்டே வரேன். ஒரு அம்மன் கோயிலில் நடந்த மாதிரி தெரியுது. அதாவது மஞ்சள் கயிறில் தாலி கயிறு, ஏன்னா ராகுனா கயிறு, செவ்வாய்னா மாங்கல்யம், அங்கே சுக்கிரன் இருக்கிறார், சுக்கிரன்னா அம்மன், அங்கே சூரியனே இருக்கிறார். அப்போ சூரியன்னா நமக்கு சுபவேள்வி. அப்போ அம்மன் கோயிலில் வச்சு ஒரு தாலி கட்டி இருக்கணும் மஞ்சள் கிழங்கால அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ராகு 5ல் இருக்கார் மீனத்தில் அவருக்கு.
அந்த குரு தான் வீட்டுக்கு அந்த மீனத்துக்கு வாக்கு தனம் வாக்கு குடும்பமாக மேசத்தில் உட்காந்துருக்கார். வீடு கொடுத்தவன் கெட்டு போயிட்டான். வீடு கொடுத்தவன் செவ்வாய் நீச்சமாக இருக்கான். லக்னாதிபதியும் குருவுக்கு வீடு கொடுத்தவனும் நமக்கு 2ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவனும் 9ல் பாதகத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ கணக்குக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் அந்த ராசி கெட்டு போச்சு. 2 7 கெட்டாலே பொதுவாக திருமணம் நமக்கு 2 திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு, திருமணத்தில் தடை, தாமத திருமணம் அப்படின்னு அர்த்தம். அப்போது நாம் இந்த மாதிரி சொல்கிறப்போ அவர் ஆமாங்க ஐயா, போன வருஷம் 38 வயசில் ஒரு பிள்ளைய கல்யாணம் மூச்சுங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு 23 வயசா 24 வயசான்னு கேட்டேன். 24 வயசுங்க. அது எம்பிஏ படிச்சுதா பிஏ படிச்சுதான்னு கேட்டேன். இப்போ எம்பிஏ பண்ணிகிட்டு இருக்குதுங்க. சரி, செவ்வாய்னா ஹோட்டலு, சுக்கரன்னா ஹோட்டல் ரூம், நீங்கள் 2 பேரும் லாட்ஜில் தான் சந்தித்து சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா அப்படின்னாங்க. அப்போ சுக்கிரனும் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்கனால அந்த லாட்ஜு பேர் ஸ்ருதியா ராகவியா ராமனான்னு கேட்டேன். ஆமாங்க ஸ்ருதி லாட்ஜுங்க அப்படின்னாரு. அப்போது நம்ம அதில் வாழத்தான் அந்த ஜாதகம் பார்க்க அது நமக்கு உணர்த்தி சொல்லுது. கிரகங்கள் நம்மளை தவறாக சொல்கிறதுக்கு இல்லாமல் நம்மளை வழி நடத்துது. ஏன்னா நான் எப்பவுமே ஒரு ஜாதகத்தை எப்பவுமே கணிச்சு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்தே கணிச்சு வச்சு டீட்டெயில்ஸ் பார்த்துட்டே இருப்பேன். இந்த என்னோடய மாநாட்டு வேலையினால் அந்த ஜாதகத்துக்கு டைம் கொடுத்துட்டேன், பார்க்க முடியல. அந்த நேரத்தில் தான் பார்த்து சொல்கிறேன். அப்போ பார்த்துட்டு சரி பார்த்து எழுதி டக்குன்னு சொல்லிட்டே வரேன். அப்போ நான் சொல்கிறதெல்லாம் அவர் அந்த பக்கம் கேட்குறாரு. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால அவர் வீட்டில் பாம்பு புத்துக்கண்ணே இல்லை பாம்பை சாமியை வச்சு கும்பிட்றாங்களான்னு கேளுங்க அப்படின்னு. ஆமாங்க நான் பாம்பை அதை தாண்டி 1 வருஷ கிரகம் இருக்கிறதுனால நம்ம தங்க வேண்டிய ஐயா ஸ்டைலில் 1 வருஷ கிரகம் இருக்கிறனால வருஷம் ஒருக்கா போய் கும்பிட்டு வராங்களான்னு கேளுங்க. ஆமாம் அப்படின்னு. அதே மாதிரி அந்த சுக்கிரன் கூட செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால இப்போ நம்ம ஐயா சொன்னார்ல 12 பாவத்துக்கு பலன் சொல்லணுன்னு, நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் பலன் சொல்லலாம். அந்த இடத்துல சுக்கிரனும் சூரியனும் செவ்வாய் இருக்கிறதுனால சுக்கிரனை அக்காவை எடுத்துக்கிறோம், சூரியனை காலச்சக்கரத்துக்கு 5 எடுத்துக்கிறோம், குழந்தைய எடுத்துக்கிறேன். செவ்வாய் நீச்சமாக இருக்கலாம், அங்கே ரத்தம் பங்கப்படணும்னு எடுத்துக்கிறோம். எடுக்கிறப்ப உங்கள் அக்காளுக்கு குழந்தை இல்லையான்னு கேட்குறேன். ஆமாங்க அப்படின்றேன். இதையெல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் நம்ம அவ்வளோ தூரம் அதுக்குள்ளே போய் பழகினதுக்கப்புறம் எடுக்க முடியும்னு சொல்கிறேன். எல்லாத்துனாலையும் முடியும். ஜோதிடம் ஒருவருக்கு சொந்தம் இல்லை, உணர்ந்தால் உலகத்துக்கே சொந்தம். உலகம் ஜோதிடத்துக்குள். ஒரு ஜோதிடரால் எல்லாமாவும் வாழ முடியும், எல்லாத்துனாலையும் ஜோதிடமாக வாழ முடியாது. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி தான் நம்ம எப்பவுமே ஜோதிடத்தை ஜோதிடமாக நினைக்காம ஜோதிடத்துக்குள்ளே நாம் இருக்கிறேன்னு நினச்சி வாழ்ந்தோம்னா ஒரு சிறந்த ஜோதிடர் ஆகலைன்னு சொல்லி இங்கே வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவனுடைய அருள் கிடைக்கட்டும்னு சொல்லி நம்ம ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை ராஜாசங்கர் ஐயா இன்னும் பல மாநாடுகள் நடத்தி இறைவன் அவருக்கு கூட இருந்து வாழ்த்துன்னு விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். எனது பெயர் குருமணிகண்டன், பாலக்காடு, கேரளா. எனது மொபைல் நம்பர் 8835156556 8835156556 3835151656.